அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நான் வந்து எங்க போயிட்டுருக்கேன்னா, செம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட் தாங்க போயிருக்கேன். இங்க வந்து நாட்டு மீன்லாம் இங்க நெறையவே கெடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, நாட்டு மீன் வீடியோ போடுங்க அப்டின்ட்டு. ஸோ அதனால தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே கடல் மீனா தான் நம்ம பார்த்துருப்போம். இப்ப வந்து நாட்டு மீனோட வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோல சுவாரஸ்யமான சில விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வேன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, மீனெல்லாம் எடுத்து அங்க குட்டை ஒண்ணு இருக்கு. அந்த குட்டையில கொட்டிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வந்து சேல்ஸ் பண்றாங்க. எல்லா மீனுமே உயிரோட தாங்க இருக்கும். நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலையில ஒரு 7 மணி இருக்கும் நான் போறப்போ. அங்க வந்து பாத்தீங்கன்னா, செம கூட்டமா இருந்தது. இங்க மீன் ரேட் வந்து எல்லா நாளுமே ஒரே ரேட் தான் இருக்கும். காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்குமே கடை ஃபுல் டைம் இருக்குங்க. அண்ணா இது என்ன மீன்? எவ்வளோ அது? 150. நெய் மீனா? இது வவ்வாலாம் எவ்வளோ? 200 இது என்ன மீன்ப்பா? ஜிலேபி எவ்வளோ? 100 ரூபாய். அக்கா இது என்ன மீன்? எவ்வளோக்கா அது? 200 கிலோ. இப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த விரால் மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 450 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாவல் மீன்லாம் கிலோ வந்து 200 ரூபாய். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனை தான் அதிகமா வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஹோட்டல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு இந்த மீனை தான் பயன்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க. அக்கா இது என்ன மீன்? இந்த மீனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரா மீனா. இந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 300 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நம்ம 1/2 கிலோ கேட்டாலும் நம்மளுக்கு தருவாங்கங்க. நீங்க பாருங்க, இந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலியாவா அங்க குட்டையில இருக்கும் மீன் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க போட்டுன்னே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. எல்லாருமே மீன் அதிகமா தான் வாங்கிட்டு போறாங்கங்க. இது என்ன மீன்? கெண்டையா? என்ன கண்டை? நல்லா இருக்குமா இது சாப்பிட்றதுக்கு? முள்ள கொஞ்சம் இருக்கா? முள் இருக்குமா? எல்லாமே முள்ளு தான். நாட்டு மீனுமா அது? ஆ இது உழுவையா? ஆரா. நீட்டா இருக்கு ஆரா. இங்க வந்து மீன் கட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-60 பேர் கிட்ட இருப்பாங்க. இங்க சுத்தி மீன் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம யாருக்கிட்ட வேணாலும் மீன் கட் பண்ண கொடுத்துருக்கலாம். ஒரு கிலோ வந்து சின்ன சைஸ் மீனா இருந்தா பாத்தீங்கன்னா 20 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதே பெரிய சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 30 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இது கோலாவா? எவ்வளோண்ணா? 1/2 கிலோ 150 ரூபா. 1/2 கிலோ 150. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே கலந்தா மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க. கட்லா மீன், நெய் மீன், ஏரி வஞ்சரம் இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீன் எடுத்தாலுமே கிலோ வந்து 200 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. இது வரைக்கும் நீங்கள் யாராச்சும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்க கடை எப்பவுமே இருக்குமாப்பா? எப்பவுமே இருக்குமா கடை? எல்லா நாளுமே இருக்குமா? 5 டேஸ் சேர்த்தா கூட கடை இருக்கும். ஒரு 50 தான். அண்ணா இந்த மீன்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வருவாங்க? செம்பரம்பாக்கத்துல இருந்து ஏறிங்களா? இது கிலோ எவ்வளோ போடுவீங்க? 100 ரூபா போடுவோம். மட்டன் 150 ரூபா கூட போடுவோம். இன்னைக்கு சண்டே நல்ல ரேட் ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோ 150 ரூபா கூட போடுவோம். இங்க கட் பண்றதுக்குன்னா எவ்வளவு கேட்பீங்க? 1 கிலோ 20 ரூபா. 20 ரூபா. சென்னை நகரத்துல சேப்பான ஏரி, சமரமத்து ஏரி, ஃபேமஸான ஜிலேபியில் வந்து முள்ளு சதை உள்ள முள்ளு இருக்காது. குழந்தைங்களாம் குடிக்கலாம். புட்டு ஊட்டலாம். சதை உள்ள முள்ளு இருக்காது. கண்டுனால சதை உள்ள முள்ளு இருக்கும். இதில் முள்ளு இருக்காது. ஆனால் நீட்டாக இருக்கும் முள்ளு. நம்ம சங்கரா மீன் போல இருக்கும் முள்ளு நீட்டாக. இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கோலா மீன் வச்சிருந்தாரு. இவர் எடுத்துன்னு வந்து வச்ச உடனே இந்த கோலா மீன் சிட்டாட்ட 10 நிமிஷத்துல காலி ஆயிடுச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 300 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம 1/2 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம். 1/2 கிலோ 150 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. இது என்ன மீன்? எவ்வளவு? 200 கிலோ. 200 ரூபா. 200
இதில் எப்படி இந்த மீனில் முள் இருக்கு? முள்ளு இருக்காதுக்கா. அண்ணா இது என்ன மீன்? எவ்வளோ எவ்வளோ கிலோ? 300 ரூபாவா? இது என்ன மீனா? மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம காய்கறி எல்லாம் வேணும்னாலும் நம்ம இங்க வாங்கிக்கலாம். இங்க வெங்காயம், தக்காளி, மற்ற காய்கறி எல்லாமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, நாட்டுக்கோழி முட்டையும் இங்க வச்சிருக்காங்க. அதுவும் வேணாலும் நம்ம இங்க வாங்கிக்கலாம். மக்களே அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே மீன்லாம் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு கூட்டமா இருந்தா இங்க வேணாலும் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்க மீன் எல்லாமும் கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நத்தை, நண்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து வெயில் டைம்ன்றதுனால இப்ப இங்க இல்ல, மழை டைம்ல தான் அதிகமா இருக்குங்க. அக்கா இந்த மீன் பேர் என்னது? அண்ணா இது என்ன பேரு? இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வாத்து செக்ஷன் தான் போறோம். இங்க வந்து வாத்துல என்ன ரேட் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்து கடையோட நம்பரு. உங்களுக்கு வாத்துலாம் வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணி எடுத்து உங்களுக்கு வச்சிருவாங்க. என்ன ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கறி வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. எப்படியும் 1/2 hourல இருந்து எப்படியும் 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறினா ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்கெல்லாம் வாத்துக்கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இட்லிக்கும் வாத்துக்கறி தொக்குக்கும் செம சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. காலைல எத்தனை மணிலேருந்து? 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். நண்பர்களே, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாத்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.